எல்லாருக்கும் காலை வணக்கங்க. நம்ம கோயம்புத்தூர் இங்கே தொழில் முனைவோர் மாநாடு, இது போன வருஷம் வித்துட்ட விதை. ஓகேங்களா? நல்லா ஜவரா கைது எல்லாமே கோயம்புத்தூர்காரனா நான் இங்கே வந்து நிற்கிறேன். அமெரிக்கா போனாலும் 30 வருஷம் அமெரிக்காவில் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த FETNAL ஒரு அமைப்பு, அதில் வந்து FIGHTN அப்படிங்கிற தொழில் முனைவோர் மாநாடு நடத்துகிறோம். விஜயமணிவேல் சொன்ன மாதிரி ஜூலை 2, 3, 4 இந்த தேதிகளில் நியூஜெர்சி தமிழ் பேரவையும் FETNAவும் சேர்ந்து இந்த விழாவை நடத்துகிறது இந்த வருஷம். அதனோட முன்னோட்டமாக கோயம்புத்தூர் இந்த தொழில் முனைவோர் மாநாடு நடத்துகிறோம். இது வந்து நாம் சின்ன வயசுலேருந்து சின்ன தொழில் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஜாம்பவங்க இருக்காங்க கோயம்புத்தூரில், அவங்களுக்கும் புதுசாக வர ஒரு தலைமுறைக்கும் ஒரு பாலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தொழில் முனைவோர் மாநாடு. இதில் அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர் அங்கேருந்து தொழில் பண்ணி முன்னேற்றி இருக்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட கலந்துரையாடுவாங்க. அவங்களோட அட்வைஸை நீங்கள் கேளுங்க. புதுசாக வந்திருக்கிற மாணவ செல்வங்களுக்கும் இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த தொழில் முனைவோர் மாநாடு வந்து இங்கே கோயம்புத்தூரில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கனவாக இருந்தது. ஏன்னா நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன். இந்த ஊர் கோயம்புத்தூர் என்னோடய நேட்டிவ். அதனால் அதை பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் அமெரிக்கா போன ஒரு சின்ன கனவோடு போன ஒரு பையன் இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிற கோயம்புத்தூர்களில். ஸோ நன்றி. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலூர் பழனிசாமி ஐயா, தவத்தூர் அடிகளார், பிரகாஷ் அனைவரையும் இருகரம் கூட்டி வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோக நிறைய தொழில் முனைவோர் மாநாட்டுக்காக வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூட்டி வரவேற்கிறேன். உங்களுடன் கலந்து ஆராய்ச்சி சொல்ல நிறைய பேச்சாளர்கள் வந்திருக்காங்க, அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோக நிறைய நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க. அந்த ஸ்பான்சருக்கு கோடான கோடி நன்றி. அவங்க இல்லைன்னா இந்த விழா நடக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். உங்கள் அனைவரின் சார்பாக, FETNAவின் சார்பாக, நியூஜெர்சி தமிழ் பேரவையின் சார்பாக அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.